திருக்கழுகுன்றம் நகரில் வேதகிரீஸ்வரர் மலைக்கோயில் மற்றும் தாழக்கோயில் எனப்படும் பத்தவச்சலேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இதில் தாழக்கோயிலின் கிழக்கு ராஜகோபுரம் சந்நிதி தெருவின் கடைசி பகுதியில் 12 ஏக்கர் பரப்பளவில் சங்கு தீர்த்த குளம் அமைந்துள்ளது. இதன் புராண வரலாறு சுவாரஸ்யமானது. மார்க்கண்டேயர் அனைத்து சிவாலயங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து விட்டு வேதகிரீஸ்வரர் கோயிலுக்கு வருகை தந்ததாகவும் அப்போது சிவ பெருமானை வழிபடுவதற்காக தீர்த்தம் எடுக்க பாத்திரம் இல்லாததால் இக்குளத்தில் தீர்த்த பாத்திரம் வேண்டி சிவபெருமானை வணங்கியதாகும். இதையடுத்து குளத்தில் சங்கு ஒன்று பிறந்து கரை ஒதுங்கியதாகவும் இந்த சங்கை சுவாமியை வழிபாட்டுக்கு வழங்கியதாகவும் தல வரலாறு கூறுகிறது. இதன் மூலம் இக்குளத்துக்கு சங்குதீர்த்த குளம் என பெயர் பெற்றுள்ளது. மேலும் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்குதீர்த்த குளத்தில் சங்கு பிறக்கும் வைபவம் நடைபெற்று வருகிறது. இவ்வாறு பிறக்கும் சங்கு குளத்தில் கரை ஒதுங்கியதும் கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகளுடன் சங்கு ஊர்வலமாக கோயிலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மேலும் கார்த்திகை மாதத்தின் கடைசி சோமவாரம் நாளில் மலைமீது வேதகிரீஸ்வரருக்கு நடைபெறும் 1008 சங்காபிஷேகத்தில் குளத்தில் பிறந்த சங்கு முதன்மை பெறும். உப்புநீரில் சங்கு உற்பத்தியாகும் என்ற நிலையில் குளத்து நன்னீரில் சங்கு பிறப்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. இதனால் வேதகிரீஸ்வரரை தரிசிக்க வரும் வடமாநில பக்தர்கள் உட்பட அனைவரும் இக்குளத்தில் நீராடி மலையை கிரிவலம் வந்து சுவாமியை வழிபடுகின்றனர். மேலும் ஏற்கனவே குளத்தில் பிறந்த சங்குகளை பக்தர்கள் தரிசிப்பதற்காக கோயிலில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன.